ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம எப்படி கார குழிப்பணியாரம் செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சிபி vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஒரு கப் இட்லி மாவு எடுத்துக்கோங்க. கூடவே 2 பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருகாப்பில், கொஞ்சமாக மல்லி இலை எல்லாம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் நல்லா சூடானதும் 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கூடவே எடுத்து வச்சுக்கிற ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆனியன் நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ கூடவே ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுக்கிற பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கூடவே கருகாப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதும் கொஞ்சமாக கூடவே உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி மாவுலேயும் உப்பு இருக்கும், தேவைக்கேற்ற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கிற கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிறது மாவில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பணியாரக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனதும் எல்லா குழியிலையும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சமாக ஹீட் ஆனதும் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை எல்லா குழியிலையும் ஈவனாக ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு குழியிலையும் ஈவனாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துடும். நல்லா வெந்ததும் 2 சைடும் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. எப்படி ஒரு மொறுமொறுன்னு நல்லா கிறிஸ்பியான பணியாரம் கிடைக்குது அப்படின்ட்டு. 2 சைடும் திருப்பி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நல்லா சுட சுட இருக்கிற பணியாரத்தை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கூடவே தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.